தாயார் எவ்வளவோ பிரயத்தனம் செய்தாள். ஆனால் பரஞ்சோதிக்கு கல்வி கற்பிக்க முயன்ற அண்ணாவிகள் எல்லாரும் தோல்வியே அடைந்தனர். அவர்களில் ஒருவராவது அதிக காலம் நீடித்து அந்த முயற்சியைச் செய்யவில்லை. ஒவ்வொருவரும் சில காலம் முயன்று பார்த்த பிறகு அந்த மூதாட்டியிடம் வந்து, அம்மா, உங்கள் புதல்வன் வெகு புத்திசாலி, ஏகசந்தக்கிராகி என்றே சொல்லலாம். எந்த விஷயத்தையும் கவனம் செலுத்தி ஒரு தடவை கேட்டால் போதும், உடனே தெரிந்து கொள்கிறான். ஆனால் அந்த ஒரு தடவை அவனை கவனித்து கேட்கும்படி செய்வதற்குள்ளே எங்கள் பிராணன் போய்விடுகிறது. அவனுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் சக்தி எங்களுக்கு இல்லை என்று சொல்லிவிட்டு போனார்கள். இரண்டொரு அண்ணாவுமார் பரஞ்சோதி விஷயத்தில் தண்ட உபாயத்தை கையாளப் பார்த்தார்கள். அதன் பயனாக அவர்கள் அவருடைய தாயாரிடம் சொல்லிக் கொள்ளாமலே ஊரை விட்டு போகும்படி நேர்ந்துவிட்டது. இதனாலெல்லாம் பரஞ்சோதியின் தாய் மிகவும் கவலை கொண்டிருந்தாள். ஒரு வருஷம் பொங்கல் பண்டிகைக்காக பரஞ்சோதியும் வடிவழகி அம்மையும் திருவெண்காட்டுக்குப் போயிருந்தார்கள். அங்கே பரஞ்சோதி உமையாளைப் பார்த்தான். உமையாளின் கல்யாணத்தைப் பற்றி பேச்சு நடப்பதைக் கேட்டான். தன் மாமனும் தாயாரும் தன்னைப் பற்றி வருத்தத்துடனும் கவலையுடனும் பேசிக் கொண்டிருந்ததும் அவன் காதில் விழுந்தது. எல்லாவற்றையும் சேர்த்து நிலைமையை ஒருவாறு தெரிந்து கொண்டான். அவர்கள் திருவெண்காட்டிலிருந்து திரும்பி திருச்செங்காட்டுக்குடிக்கு வந்த பிறகு ஒருநாள் பரஞ்சோதியின் தாயார் தரையில் படுத்த வண்ணம் கண்ணீர் உகுத்துக் கொண்டிருந்தாள். எங்கேயோ வெளியே போய்விட்டு வந்த பரஞ்சோதி இதைப் பார்த்து தாயாரின் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டான். அன்னை எதற்காக அழுகிறாள் என்று அவன் கேட்கவில்லை. அவளுக்கு சமாதானமும் சொல்லவில்லை. அம்மா, நான் ஒன்று சொல்கிறேன், நீ அதற்கு தடை சொல்லக்கூடாது என்றான். அன்னை கண்ணீரைத் துடைத்துக் கொண்டு, என்னடா என் கண்ணே என்றாள்.